இந்த நேரலின் மூலமாக இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் வாழ்த்துகிறோம். இப்பொழுதும் கர்த்தர் இந்த ஆராதனை ஆஸ்வதிக்கும்படியாக நம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமாக. எங்களை மிகவும் அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட நன்மையான நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இம்மட்டும் உடைய கிருபை எங்களை தாங்கி வழிநடத்தி வருகிறதற்காக உம்மை நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ நல்லவராக இருக்கிறபடியால் உம்மை நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. நீ நீதியுள்ள நியாயாதிபதியாய் இருந்து நீ செய்கிற மகத்துவமான கிரியைகளை நினைத்து உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உங்கள் முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக செய்வேன் என்று வாக்கு பண்ணின ஆண்டவர் நீ செய்ய வல்லமை உள்ளவராய் இருக்கிறபடியால் உம்மை நன்றியோடுமை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. இந்த நாளின் ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் தேவன் தாமே ஆசீர்வதிப்பீராக. பாடல் ஆராதனை ஆசீர்வதியும், உடைய வார்த்தை ஆசீர்வதியும், எல்லாவற்றின் மூலம் உடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனையில் எங்களோடு இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவருடைய குடும்பங்களையும் அவருடைய தேவைகளையும் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து சந்திப்பீராக. உடைய கரம் மாத்திரம் எங்களோடு கூட இருப்பதாக. இந்த ஆராதனை முழுமையும் உடைய கரத்தில் கொடுக்கிறோம். ஆவியானவர் ஆட்கொண்டு நடத்துவீராக. தாழ்த்துகிறோம், சமர்ப்பிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு சில பாடல்களை பாடி நம் தேவனை மயப்படுத்துவோம். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன் என்ற பாடலை பாடுவோமாக. கால்கள் இடராமல் காத்தார், கண்மலை மேல் நிற்க செய்தார், கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீரூற்றாக மாற்றி தந்தார். ஒருவேளை நீங்கள் அழுகையின் பள்ளத்தாக்கை நடந்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக நீரூற்றாக மாற்றுவார், வனாந்திரத்தை களிப்பாக மாற்றுவார். ஆமென், ஹல்லேலூயா. ஒன்றுமில்லாத உங்களை ஆசீர்வதிக்க என் தேவனாலே கூடும். இந்த அருமையான பாடல் எங்களோடு சேர்ந்து பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகிறார். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகிறார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். கால்கள் இடராமல் காத்தார், கண்மாலை மேல் நிற்க செய்தார். கால்கள் இடராமல் காத்தார், கண்மாலை மேல் நிற்க செய்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீரூற்றாகவே மாற்றி தந்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீரூற்றாகவே மாற்றி தந்தார். பாடுவோம். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். வனாந்திரம் களிப்பானதே, கர்த்தரின் முன் சென்றதாலே. வனாந்திரம் களிப்பானதே, கர்த்தரின் முன் சென்றதாலே. ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினால். ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினால். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார், நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். குறைகள் ஏதுமின்றி பார்த்து கொண்டார், கருத்தாய் என்னை நடத்துகிறார். குறைகள் ஏதுமின்றி கருத்தாய் என்னை நடத்துகிறார். நல்லவர் எனக்கு நன்மைகள் செய்தார்,
நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். நல்லவர் எனக்கு நாளெல்லாம் நன்றி நான் பாடுவேன். கால்கள் இடராமல் காத்தார், கண்மாலை மேலிக்க செய்தார். கால்கள் இடராமல் காத்தார், கண்மாலை மேலிக்க செய்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு அனைத்தும் நீருற்றாகவே மாற்றி தந்தார். என் கண்ணீரின் பள்ளத்தாக்கு நீருற்றாகவே மாற்றி தந்தார். ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினால். ஏதுமில்லாத என்னை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதித்தார் கிருபையினால். ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்ப சந்தோஷமாக. ஓ எந்த உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ என்ற உள்ளம் என் வாழ்க்கையில் ஒரு குறைவில்லாமல் நடத்துகிறீரோ. என்ற உள்ளம் நீர் வந்ததால் என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால், கண்மணி போல காத்து கொள்வதால், என் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால், கண்மணி போல காத்து கொள்வதால், உம் கரங்களில் என்னை சுமந்து செல்வதால் உம்மை துதிப்பேன், ஆமென், உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆமென், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால், பேர் சொல்லி ஆமென் என்னை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், என்னை வரைந்திருப்பதால், பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், ஆமென் தாயின் கருவிலை தெரிந்து கொண்டவரே, ஆமென் பேர் சொல்லி எங்களை ஒவ்வொருவரையும் பேர் சொல்லி அழைத்தவர், கைவிடவே மாட்டிருந்திருப்பதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். ஆமென், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் ஆமென் பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆவியில் என்னை நிறைத்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதால், ஆவியில் ஆமென் நிறைத்திருப்பதால், ஆச்சரியமாக நடத்தி செல்வதால் உம்மை துதிப்பேன், நான் உம்மை உம்மை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கி, ஆமென், ஆனந்த ஆமென் உதடுகளால் போற்றி புகழ்கிறேன். மேலானது உம் பேரன்பு, உயிரினும் மேலானது, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உங்க அன்பப்பா இம்மட்டும் என்னை காத்து வருகிறது உங்க அன்பப்பா. உதடுகள் துதிக்கட்டும் உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம், உயிருள்ள நாளெல்லாம் ஆனந்த களிப்புள்ள உதடுகளால் போற்றி புகழ்கி, ஆமென், ஆனந்த உள்ளத்தின் ஆழத்திலிருந்து புகழ்கிறேன்.
நிழலில் களி கூறுவேன். உறுதியாய் பற்றிக் கொண்டேன், வலக்கரம் தாங்குதையா. உம்மை உறுதியாய் பற்றிக் கொண்டேன், வலக்கரம் தாங்குதையா. வலக்கரம் தாங்குதையா. ஆனந்த களிப்புள்ள உதடுகள் ஏமேன் போற்றி புகழ்கி ஏமேன். ஆனந்த ஆமென் சகரதரபா போற்றி புகழ்கிறேன். தேவனே நீரே தேவன் தேடுவேன். ஆமென் தேவனே நீர். ஆமென் தேடுவேன் ஆர்வமுடன். மகிமை வாஞ்சிக்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். ஆமென் மகிமை வனாந்திரமும் ஹல்லேலூயா விடாய்த்ததுமா நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது. உம் வல்லமை காண்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். உம் வல்லமை, உம் வல்லமை காண்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். ஹல்லேலூயா. ஓ தேவனே நீரே என் தேவன். அதிகாலமே தேடுவேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமா நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமா இருக்கிறது. என் மாமிசம் மேலே வாஞ்சித்து கதறுகிறது. Lord, you are my Lord. Earnestly seek you in a dry land where there's no water. My soul longs after you. Shadanaradanagadanagadama. உம் வல்லமை காண்கிறேன், உம் வல்லமை காண்கிறேன். ஹல்லேலூயா. உறுதியாய் பற்றிக் கொண்டேன், உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. உம் வலக்கரம் தாங்குதையா. அவருடைய வலக்கரம் நம்மை தாங்குகிறது, அவருடைய வலக்கரம் நம்மை நடத்துகிறது, அவருடைய வலதுகரம் நம்மை உயர்த்துகிறது, அவருடைய வலதுகரம் நம்மோடு கூட இருக்கிறது. ஓ ரபா கரா சாந்தராதனாதனா மரபா பாபா பாபா. ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் உலகத்தில் இருப்பவரிலும் பெரியவர். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். தண்ணீரை கடந்திடும் போது அவர் நம்மோடு கூட இருப்பார். அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாது. அவைகளை மிதித்து ஜெயமே அடைவாய். ஆமென். ஹல்லேலூயா. ஓ உன் பக்கம் 1000 பேரும் 10,000 பேர் விழுந்தாலும் ஒன்றும் உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. ஜீசஸ் உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. என் கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவர் எங்களில் இருப்பவர் பெரியவர். தண்ணீரை கடந்திடும் போதும் உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. தண்ணீரை கடந்திடும் போதும் உன்மேல் அவைகள் புரளுவதில்லை. அக்கினியின் சோதனை ஒன்றும் செய்யாது. அக்கினியின் சோதனை
உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவர் எங்களில் இருப்பவர் பெரியவர். உன் பக்கமாயிரம் பேரும் உன்மேல் வீண்டும் தீங்கொன்றுமில்லை. என் பக்கமாயிரம் பேரும் என் மேல் வீண்டும் தீங்கொன்றுமில்லை. கண்களினால் காணுவாய் தேவன் துணை உனக்கே. கண்களினால் காணுவாய் தேவன் துணை. ஜெயத்தொடியோடே முன்னே செல்வாய், ஜெயத்தொடியோடே முன்னே செல்வேன். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர். என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்துணர்வாய். என்றென்றும் கர்த்தரின் நாமம் துணையே என்று அறிந்துணர்வாய். உனக்கெதிராய் எழும்பிடும் ஒன்று பார்க்காதே. எனக்கெதிராய் எழும்பிடும் ஒன்று பார்க்காதே. சேனையின் தேவன் ஜெயமே அளிப்பார், சேனையின் தேவன் ஜெயமே அளிப்பார். உலகத்தில் இருப்பவனிலும் உங்களில் இருப்பவர் பெரிய. நல்ல கைகளை உயர்த்தி உலகத்தில் இருப்பவனிலும் எங்களில் இருப்பவர் பெரியவர். கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. கர்த்தர் பெரியவர், ஆராதிப்போம், வல்லவர் என்றுமே. நம் கர்த்தர் பெரியவர். பிரச்சனையை காட்டிலும் பெரியவர், நமக்கு எதிராக வருகிற மனிதர்களை காட்டிலும் பெரியவர், சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர். நல்லவர், வல்லவர் என்றுமே. அவர் பெரியவர். ஹல்லேலூயா. உலகத்தில் பாட்டி பார்க்கிலும் நம்மில் இருப்பவர் அவர் பெரியவர். ஹல்லேலூயா. ஓ ரிமானா சகாதனமா. நாம் ஆராதிக்கிற தேவன் பெரியவர். நம்முடைய சூழ்நிலைகளை காட்டிலும் பெரியவர். நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை காட்டிலும் பெரியவர். நமக்கு எதிராக நிற்கிற காரியங்களை காட்டிலும் பெரியவர். ஓ சத்ருவின் கிரியைகளை காட்டிலும் பெரியவர். கைகளை உயர்த்தி கர்த்தர் பெரியவர், நல்லவர், வல்லவர் என்றுமே. என் கர்த்தர் பெரியவர், வல்லவர் என்றுமே. இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொன்ன தேவன் பெரிய காரியங்களை செய்ய நீர் போதுமானவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிக்கூறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், இதிலும் பெரிதானவர்களை காண்பாய்.
பெரிய தேவன் எங்களுக்காக பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு நன்றி. எல்லாம் உங்க கிருபைப்பா, எல்லாம் உங்க தயவு ஆண்டவரே. நாங்கள் இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய சுத்த கிருபை அல்லவா. அப்படியே நம் இருந்த இடங்களிலே கண்களை மூடி கைகளை உயர்த்தி ஆமென். உங்க தயவாப்பா. It's your grace and it's your mercy. Hallelujah. Amen. எல்லாம் எல்லாம் உந்தன் தயவே, எல்லாம் மானவரே. எல்லாம் எல்லாம் உந்தன் தயவே, எல்லாம் கிருபையே. எல்லாம் எல்லாம் உந்தன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாம் மானவரே. எல்லாம் எல்லாம் உந்தன் தயவே, எல்லாம் கிருபையே. நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் ஜீவனோடு வாழ்வதும், நான் நிற்பதும் நிர்மூலமாகாததும், நான் ஜீவனோடு வாழ்வதும், எல்லாம் உந்தன் தயவே. எல்லாம் உந்தன் தயவே. எல்லாம் எல்லாம் உந்தன் தயவே, எல்லாம் மானவரே. எல்லாம் everything is your grace Lord. எல்லாம் கிருபையே. நான் நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்டதும், என் காலத்தில் நான் கனி தந்ததும், நான் நீர் கால்கள் ஓரமாய் நடப்பட்டதும், என் காலத்தில் நான் கனி தந்ததும், எல்லாம் உந்தன் yes Lord. எல்லாம் உந்தன் தயவே. எல்லாம் எல்லாம் உந்தன் தயவே, எல்லாம் மானவரே. You are our everything Lord. எல்லாம் எல்லாம் உந்தன் தயவே, எல்லாம் கிருபையே. என் காலடி வழுவாமல் காத்திட்டதும், என் நடைகளை உறுதி படுத்தினதும், என் காலடி வழுவாமல் என் நடைகளை உறுதி படுத்தினதும், எல்லாம் உந்தன் தயவே. எல்லாம் உந்தன் தயவே. எல்லாம் எல்லாம் உந்தன் தயவே, எல்லாம் மானவரே. ஆமென். எல்லாம் எல்லாம் உந்தன் தயவே, எல்லாம் கிருபையே. என் நிம்மதியே நிரந்தரமே, நீதானே ஏசையா. என் நிம்மதியே நிரந்தரமே, நீதானே ஏசையா. கைகளை உயர்த்தி என் நிம்மதியே ஆமென் நிரந்தரமே. உங்க அன்பு மாத்திரம் போதும் ஆண்டவரே. உங்க சமூகத்திலே நிம்மதி ஆமென் நிரந்தரமே, நீதானே ஏசையா.
தான் நிம்மதி. கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை கழுவும் திருரத்தாலே பரிசுத்தமாக்குங்கப்பா இங்க இருதயத்தை பலிபீடத்தில் என்னை பரரே படைக்கிறேனே இந்த வேளை அடியேனை திருசித்த போல ஆண்டு நடத்திடுமே அடியேனை திருசித்த போல ஆண்டு நடத்திடுமே கல்வாரி அன்பினையே கண்டு விரை நோடி வந்தே கல்வாரி அன்பினையே உங்க பாதத்தை தேடி ஓடி வந்தேன் ஓடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை வாஷ் மீ க்ளீன் லார்ட் கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதயத்தை சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாகு தீவாருள் செய்குவே சுயமென்னில் சாம்பலாய் மாற சுத்தாவியே ஆனல் மூட்டும் ஜெயம் பெற்று மாமிசம் சாக தேவாருள் செய்குவே கல்வாரி அன்பினையே நோடி வந்தே ஆராதிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கழுவி சுத்திகரியும் அப்பா இருதயத்தை கழுவும் திருரத்தாலே கரை நீங்க இருதய உங்களுடைய பிள்ளைகளை பரிசுத்தமாக்கும் கழுவும் அவளுக்கு பிரியமில்லாத காரியங்கள் ஆண்டவரே தேவன் அருவருக்கிற காரியங்கள் உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காணப்படுமானால் இந்த வேளையில் தானே கழுவி சுத்திகரியும் வாட்ஸ்அப் க்ளீன் லார்ட் உங்களுடைய கல்வாரியின் தூய இரத்தத்தினாலே ஒவ்வொருடைய பாவங்களை மன்னியும் அப்பா அன்பினாலே நிரப்பப்படட்டும் அப்பா ஒவ்வொரு உள்ளங்களும் அன்பினாலே நிரப்பப்பட வேண்டும் கல்வாரி அன்பினையே கண்டு விரை நோடி வந்தேன் கழுவும் திருரத்தாலே சபையை பரிசுத்தப்படுத்தி கனி கொடுக்கிற மரமாய் மாற்றி புதிய புதிய ஆத்துமாக்கள் வரட்டும். தடைகள் எல்லாம் மாறட்டும். எல்லா பாவங்கள்
வாழ்ந்தாலும் உம்மோடுதான். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். உமக்காகத்தானே உயிர் வாழ்கிறேன், உம்மை தானே நேசிக்கிறேன். வாழ்ந்தாலும் உம்மோடுதான், நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆத்துமாக்களை குறித்த பாரத்தை கொடுங்கப்பா. வேற எந்த பாரமும் வேண்டாம் ஆண்டவரே. நிரப்புமையா. உலக கவலைகளை எடுத்து போடுவீராக. அபிஷேகத்தால் என்னை நிரப்புமையா. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரத்தை கொடுங்கப்பா. தானே நிரப்புமையா. வாழ்ந்தாலும் நான் மரித்தாலும் உம்மோடுதான். நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், மரித்தாலும் இயேசுவுக்காய். ஒரு விசை கூட கைகளை உயர்த்தி ஆத்தும பாரத்தை தாருமையா, அபிஷேகத்தால் ஒரு ஆத்மா பாரத்தை தாங்கப்பா. இந்த பாடலை பாடுகிற இந்த வேளையில் தானே எல்லா லௌகிக கவலைகளை எடுத்து போடுங்கப்பா. ஆத்துமாக்களை குறித்த ஒரு பாரம் அப்பா. அழுது ஜபிக்கக்கூடிய ஒரு ஜப ஆவியை கொடுங்கப்பா. ஓ ரமா ரமா. நான் மரித்தாலும் yes Lord, நான் வாழ்ந்தாலும் இயேசுவுக்காய், நான் மரித்தாலும் இயேசுவுக்காய். ஒரே ஒரு வாழ்க்கை, அது சீக்கிரத்திலே கடந்து போகிற வாழ்க்கை. நாம் இயேசுவுக்காக எதெல்லாம் செய்கிறோமோ அதுதான் நம்மோடு வரும். தர்மையான நாட்களில் அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக ஓ ஹல்லேலூயா கண்ணீரோடு ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. எங்கள் சபைக்கு கிருபை தாங்கப்பா. விசுவாச பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா. ஏதோ ஹல்லேலூயா வாழ்ந்தோம் போனோம் என்று அல்ல ஆண்டவரே. வாழ்க்கை ஒரு அர்த்தத்தோடு வாழ அழிந்து போகிற ஆத்துமாக்கள் நரகத்துக்கு நிறைய தீவிரித்து கொண்டிருக்கிற ஒரு பெருங்கூட்ட ஜனத்தை உம்மண்டையிலே கொண்டு வருகிற கிருபைகளை தாருமப்பா. அதற்காக கண்ணீரோடு கூட ஜெபிக்க நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி ஆமென். என் ஜனங்கள் விண்ணப்பம் பண்ணினால் மந்தையை பெருக பண்ணது போல மனிதர்களை பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. விண்ணப்பம் பண்ண, அழுது ஜெபிக்க, திறப்பிலே நிற்க, சுவரை அடைக்க, ஒருவனை தேடினேன் ஒருவனையும் காணேன் என்று சொன்னீரே ஆண்டவர். இந்த நாட்களிலே ஆண்டவர் எங்களையும் எங்கள் சபை மக்களை எழுப்புமப்பா. திறப்பிலே நிற்கிறதற்காக எழுப்புமப்பா. இந்த ஆராதனையில கலந்து கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் அப்படியாக நீர் மாற்றும்படியாய் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகம் எங்களோடு கூட இருந்தபடியான நமக்கு நன்றி. எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குறோம். இப்படி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். Even now my daughter Sharon will sing a song for you. Here I am, down on my knees.
desperate for you, desperate for you. I surrender. Drench my soul as mercy and grace unfold. I hunger and thirst. I hunger and thirst. With arms stretched wide, I know you hear my cry. Speak to me now. Speak to me now. I surrender. I surrender. I want to know you more. I want to know you more. I surrender. I surrender. I want to know you more. I want to know like a rushing wind, Jesus, breathe within. Lord, have your way. Lord, have your way in me. Like a mighty storm, stir within my soul. Lord, have your way. Lord, have your way in me. Like a rushing wind, Jesus, breathe within. Lord, have your way. Lord, have your way in me. Like a mighty storm, still within my soul. Lord, have your way. Lord, have your way. Lord, have your way in me. I surrender. I surrender. I want to know you more. I want to know you more. I surrender. I surrender. I want to know you more. I want to know you more. I surrender. I surrender. I want to know you more. I want to know you அல்லேலூயா. Hallelujah. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றுமுள்ள என்ற வார்த்தையின்படி ஆண்டவர் கடந்த நாட்கள் முழுவதும் நம் ஒவ்வொருவரையும் கண்ணின் மணி போல ஆண்டவர் பாதுகாத்து வந்திருக்கிறார். God is good and His love endures forever. According to this verse, God had led us as apple of His eye. நாம் ஆராதிக்கிற கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். The Lord whom we are worshiping is always good. இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். Even today we are going to meditate the word that God is giving to us. மீகா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் The prophetical book of Micah, 7வது அதிகாரம் chapter 7, 9வது வசனம். verse 9. யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்திலே 1080வது பக்கம். Let's turn our Bibles to the Old Testament, Micah chapter 7, verse 9. வாசிக்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்கள். Listen even as I'm reading. நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன்,
அவர் எனக்காக வழக்காடி என் நியாயத்தை விசாரிக்கும் மட்டும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். அவர் என்னை வெளிச்சத்திலே கொண்டு வருவார், அவருடைய நீதியை பார்ப்பேன். Micah 7:9 I will bear the indignation of the Lord because I have sinned against him until he pleads my case and executes justice for me. He will bring me forth to the light. I will see his righteousness. மீகா சொல்லுகிறார் அவருடைய நீதியை பார்ப்பேன் என்று சொல்லுகிறார். Micah says here that I will see his righteousness. இந்த மாதத்திலும் ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். Even this month we are meditating who our God is. ஆண்டவர் ஒரு அருமையான வாக்குத்தத்தத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். God gave us a wonderful promise. அவர் சோதித்து அறிகிற நீதி உள்ள நியாயாதிபதி என்று நமக்கு அவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். He has promised that he is a righteous judge who tests the hearts and minds of the people. நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் அவர் சோதித்து அறிகிற நீதி உள்ள நியாயாதிபதி. The Lord whom you and I we worship is the Lord who is the righteous judge who tests our minds and hearts. So நீதி உள்ள நியாயாதிபதி இடத்திலே எரேமியா அவருடைய வழக்கை வெளிப்படுத்தினான் என்று நாம் இந்த மாதத்தின் முதல் வாரத்திலே நாம் தியானம் பண்ணினோம். The first week of this month we meditated that Jeremiah revealed his case to the righteous judge. எரேமியாவுக்கு விசுவாசம் இருந்தது. வழக்கை நீதி உள்ள நியாயாதிபதியிடத்தில் வெளிப்படுத்தும் போது ஆமென் அவர்களுக்கு சரி கட்டுதலை பார்ப்பேன் என்ற விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. And he had the faith, that Jeremiah had the faith that God will do justice on his enemies because he has revealed his case to the righteous judge. நீங்களும் நானும் நம்முடைய வழக்கை சோதித்து அறிகிற நீதி உள்ள நியாயாதிபதியிடத்தில் நாம் வைத்திருக்கிறோம். We have committed our case to the righteous judge who tests the hearts and minds of the people. அவர் நமக்காக வழக்காடி ஆமென் சத்துருக்கு சரி கட்டுதலை அவர் செய்வார். நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது. He is going to argue our case and he is going to do justice on our enemies and our eyes are going to see that. போன வாரத்திலே நாம் தியானம் பண்ணினோம் நம்முடைய கர்த்தர் நீதி உள்ளவர் என்று நாம் தியானம் பண்ணினோம். Last week we meditated that our Lord is righteous. அவர் நீதி உள்ளவர், அவரிடத்திலே அநீதி இல்லை என்று நாம் தியானம் பண்ணினோம். He is righteous and there is no injustice in him. So நீதி உள்ள தெய்வம் அவன் செம்மையானவர்களை நோக்கி பார்க்கிறார் என்று நாம் தியானித்தோம். We saw that his countenance beholds the people who fear him. So இந்த நாளிலும் Even today மீகா அவருடைய நீதியை பார்த்தது போல நாமும் அவருடைய நீதியை நாம் பார்க்க போகிறோம். Even today we are going to see God's righteousness as Micah saw God's righteousness in his life. அவருடைய நீதி எப்படிப்பட்ட நீதி என்று நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate the righteousness of God. நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். Prophet Isaiah says the righteousness is like filthy rags. So நம்முடைய நீதி அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. Our righteousness are like filthy rags. ஆனால் ஆண்டவருடைய நீதியோ எப்படிப்பட்டதாம் அது ஆசீர்வாதமானது என்று நாம் தியானிக்க போகிறோம். We are going to meditate the righteousness of God is a blessing. அவருடைய நீதி ஆசீர்வாதமானது. The righteousness of God is blessing. அவருடைய நீதி அதிசயமானது. The righteousness of God is miraculous. அவருடைய நீதி உயர்ந்தது. The righteousness of God is அவருடைய exaltation. நீதி நம்மை உயர்த்தும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். Psalmist says that his righteousness exalts us. சங்கீதம் 89வது சங்கீதத்தை நாம் எடுத்துக்கொள்வோமா? Let's turn our Bibles to the book of Psalms chapter 89. சங்கீதம் 89:16வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. Psalms 89 verse 16 says like this. நான் எடுத்துக்கொள்ளுகிறேன். ஆமென். எடுத்து நாம் சேர்ந்து வாசிப்போமாக. சங்கீதத்தின் புத்தகம் 89வது சங்கீதம் 16வது வசனம். Psalms 89 verse 16. உம்முடைய நீதியால் உயர்ந்திருப்பார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written there, and in your righteousness they are exalted. So நாம் அவருடைய நீதியால் தான் நாம் ஆசீர்வதிக்கப்படுகிறோம். Because of God's righteousness we are blessed. அவருடைய நீதியால் தான் நாம் உயர்ந்திருக்கிறோம். Because of God's righteousness we are exalted. அவருடைய நீதியால் நாம் உயர்த்தப்பட்டிருக்கிறோம். Because of his righteousness we are exalted. So அவருடைய நீதி நம்மை உயர்த்தும். God's righteousness exalts us. அவருடைய நீதி அதிசயமான காரியங்களை செய்யும். Is God's righteousness does wonders in our lives. அவருடைய நீதி ஆமென் ஆசீர்வதிக்கும். God's righteousness blesses us. இதைத்தான் ஆவியானவர் இவ்விதமாக சொல்லுகிறார். அதே மீகா எழுதின தீர்க்க
தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். So Holy Spirit has written the same thing in Micah chapter 6. So ஆண்டவர் சொல்லுகிறார் 6வது அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. The Micah 6:5 is written like this. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். It says in the fifth to last part, it says that you may know the righteousness of the Lord. So இந்த 9வது மாதத்தின் 3வது வாரத்திலே ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சொல்லுகிற காரியம் என்ன என்று சொன்னால், Even this third week of the 9th month, what the Lord is saying to you and I, அவருடைய நீதிகளை நாம் அறிந்து கொள்ளும்படி நினைத்துக் கொள்ள வேண்டும். we have to know the righteousness of God and remember it. அவருடைய நீதியை நாம் பார்க்க போகிறோம். We are going to see God's righteousness. அதற்கு முன்பாக ஆவியானவர் நினைத்துக்கொள் என்று சொல்லுகிறார். Before that, the Holy Spirit says, remember now. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவருடைய நீதி எப்படிப்பட்டதா இருந்தது என்று நினைக்கும்படியாய் ஆண்டவர் நம்மை நினைப்பூட்டுகிறார். God is saying that remember the righteousness that God did to Israelites. So இந்த நாளிலே ஆவியானவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவருடைய நீதியை எப்படி காண்பித்தார் என்று நாம் நினைவு கூர்ந்து நாம் பார்க்க போகிறோம். We are going to remember the righteousness of God in Israelites' life and we are going to meditate. So இந்த வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. This was written like this. என் ஜனமே, O my people, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை இன்னதென்றும் பேயாரின் குமாரனான பீலையாம் அவனுக்கு பிரதியுத்தரமாய் சொன்னது இன்னதென்றும் சித்திம் தொடங்கி கில்கால் மட்டும் நடந்தது இன்னதென்றும் நீ கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். Micah 6:5 says like that, oh my people, remember now what Balak king of Moab counseled, and what Balaam the son of Beor answered him from Acacia grove to Gilgal, that you may know the righteousness of the Lord. So இங்கே பாலாக் என்ற ராஜாவுக்கு முன்பாக ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நீதியை எப்படி காண்பித்தார் என்று என்னாகமம் புத்தகத்தில் நாம் ஆமென் அறிந்து கொள்ள போகிறோம். From the book of Numbers we are going to know how God showed righteousness in front of the king Balak. மோவாபின் ராஜா பாலாக் பண்ணின யோசனை, the counsel that the Balak the king of Moab did. இந்த மோவாப் ராஜாவாகிய பாலாக் பண்ணின யோசனை என்ன என்றால், what was the counsel that the Balak king of Moab did? இஸ்ரவேல் ஜனங்களை ஆமென் எப்படியாவது சபிக்க வேண்டும். He somehow wanted to curse the Israelites. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் சபிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று யோசனை பண்ணினான். He made a counsel that the Israelites should be a cursed people. So ஆண்டவர் அவருடைய நீதியை அங்கே காண்பிக்கிறார். God revealed his righteousness. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் எப்படி நீதியை காண்பிக்கிறார் என்று நாம் தியானிக்க போகிறோம். We are going to see how God revealed his righteousness to the people of Israelites. என்னாகமத்தின் புத்தகம் The book of Numbers 22வது அதிகாரம் chapter 22. யாவரும் எடுத்துக்கொள்ளலாம். என்னாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம். Let's turn our Bibles to the book of Numbers chapter 22. 11வது வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். Let's take the 11th verse. பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோட யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்தி விடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். Numbers 22:11. Look, a people has come out of Egypt, and they cover the face of the earth. Come now, curse them for me. Perhaps I shall be able to overpower them and drive them out. So இங்கே பாலாக் ராஜா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவன் சொல்லுகிறான். Here the king of Balak is talking about the Israelites. அங்கே 5வது வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. The 5th verse is written like this. அவன் பேயாரின் குமாரனாகிய பீலையாமை அழைத்து வரும்படி தன் சந்ததியாருடைய தேசத்தில் நதி அருகேயுள்ள பெத்தூருக்கு ஸ்தானாதிபதிகளை அனுப்பி எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது. அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். Numbers 22:5. Then he sent messengers to Balaam the son of Beor at Pethor, which is near the river in the land of the sons of his people, to call him, saying, Look, a people has come from Egypt. See, they cover the face of the earth and are sitting next to me. So இந்த மோவாப் ராஜாவாகிய பாலாக்
இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து ஆமென் அவனுக்குள்ளே ஒரு பயம் இருந்தது. The Balak, the king of Moab, he had a fear about the Israelites. சத்ருவானவனுக்கு ஆண்டுடைய பிள்ளைகளை குறித்ததான பயம் இருக்கிறது. The Satan has a fear about God's children. உங்களையும் என்னையும் சபையும் குறித்து சத்ருவானவனுக்கு பயம் இருக்கிறது. Satan is afraid of you and I and the church. So இந்த பயத்தினால் தான் ஆமென் பீலேயாம் என்ற ஒரு மனுஷனிடத்திலே பாலாக் ஆட்களை அனுப்புகிறான். Because of this fear, Balak is sending people to Balaam. பூமியின் விசாலத்தை மூடி ஆமென் எனக்கு எதிரே ஒரு கூட்டம் வருகிறது. See, they cover the face of the earth and are settling next to me. சத்ருவானவனுக்கு உங்களையும் என்னையும் குறித்து அவனுக்கு நன்றாய் தெரியும். Satan knows very well about you and I. நாம் ஆமென் பூமியை நாம் மூடுவோம் என்று அவனுக்கு தெரியும். He knows that we will cover the face of the earth. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆமென் இந்த பூமியை தேசத்தை ஆமென் மூடுவார்கள். அதாவது ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாறி தேசம் ஆண்டவருடைய தேசமாய் மாறும் என்று அவனுக்கு தெரியும். Satan knows very well that people will become God's children and they will cover the face of the earth so that the earth will belong to God. உங்களையும் என்னையும் குறித்து பிசாசுக்கு நன்றாய் தெரியும். So Satan knows very well about you and I. So இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, dear children of God who are listening to God's word, நாம் அவருடைய நீதியை பார்க்க போகிறோம். we are going to see God's righteousness. அவருடைய நீதி நம்மை உயர்த்துகிற நீதி. God's righteousness exalts us. அவருடைய நீதி தேவனுடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற நீதி. God's righteousness is blessing God's children. அவருடைய நீதி ஆமென் அதிசயங்களை விளங்க பண்ணுகிற நீதி. God's righteousness is going to reveal his wonders. So இதைதான் மீகா தீர்க்கதரிசி சொல்லுகிறான், ஆமென் அவருடைய நீதியை நான் பார்ப்பேன். That's what prophet Micah is saying, that I will see his righteousness. So இங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் காண்பித்த நீதி என்ன? What is the righteousness God showed unto the Israelites? அவன் சொல்லுகிறான், பாலாக் எப்படியாவது இந்த ஜனத்தை நீ சபிக்க வேண்டும். Balak is saying that somehow you have to curse these people. அதற்கு தேவன் சொல்லுகிறார் 12வது வசனத்திலே, In the 12th verse, what is the God's reply? பீலேயாமை நோக்கி சொல்லுகிறார், நீ அவர்களோடு கூட போக வேண்டாம். And God is saying to Balaam, you shall not go with them. அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம். You shall not curse the people. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். For they are blessed. கரங்களை Amen. தட்டி தேவனை Shall we clap மகிமைப்படுத்துவோம். and glorify the Lord? நீங்களும் நானும் ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You and I, we are the blessed people. நாம் சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. We are not cursed. நாம் சாபமான பிள்ளைகள் அல்ல. We are not cursed children. நம்முடைய சந்ததி சபிக்கப்பட்ட சந்ததி அல்ல. Our generations is not a cursed generation. நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. Our generation is a blessed நம்முடைய generation. சபையின் மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Our church people are the blessed people. நம்முடைய சபைக்கு வருகிற பிள்ளைகளுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. The generation of our church believers, they are blessed. சத்ருவானவாகிய பாலாக்கை போல சத்ருவானவன் ஆமென் ஜனங்களை சபிக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம். Like the enemy Balak, Satan wants to curse his children. ஆமென் இப்படி பீலேயாமை போல மந்திரவாதியை கொண்டு சபிக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கலாம். Maybe he wants to curse God's people through the prophet like Balaam. ஆனால் உன்னையும் என்னையும் உண்டாக்கின கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். The Lord who created you and I is a God who blesses us. அவர் நம்மில் நினைவாய் இருக்கிறவர். God remembers us. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். He will bless us. கரங்களை தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துங்க clap and பாப்போம். glorify the Lord? எவ்வளவு நல்ல தெய்வம். What a good God. நம்மில் நினைவாய் இருக்கிற தெய்வம். He remembers us. நம்மில் நினைவாய் இருக்கிறவர். The Lord who remembers us. எப்பொழுதும் அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கிறது? Always he thinks about us. என் பிள்ளைகள் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். My children should be always என் blessed. பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். My children's life should be always happy. என் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் சமாதானமாய் இருக்க வேண்டும். My children's life should be always என் peaceful. பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்பொழுதும் ஆரோக்கியமாய் இருக்க வேண்டும். My children should always be healthy. என் பிள்ளைகள் ஓங்கி வளர்கிற விருட்சத்தை போல இருக்க வேண்டும். My children should flourish like a tree. இப்படித்தான் ஆண்டவருடைய நீதி காணப்படுகிறது. This is what the righteousness of God is. ஹalleluya. Hallelujah. இஸ்ரவேல் ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். The Israelites are the blessed people. அதே போல நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். Similarly, you and I, we are blessed. அவர் மாம்சத்திலே
இஸ்ரவேல் சந்ததியாய் இருக்கிறார்கள். They are physically Israelites. நாம் ஆவியின்படி ஆமென் இஸ்ரவேல் வம்சத்தாராய் இருக்கிறோம். We are spiritually Israelite generation. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். We are the blessed people. பிசாசானவன் எந்த ஆமென் காரியத்தை கொண்டு வந்தாலும் அவனால ஒன்றும் செய்ய முடியாது. Satan might bring anything but he cannot do anything to us. இங்கே 3 தடவை இங்கே பாலாக் ஜனங்களை ஆமென் சபிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். Balak wants to curse God's children 3 times. 24வது அதிகாரம் 10வது வசனம் இவ்விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. Numbers 24:10 it says like this. அப்பொழுது பாலாக் பீலையாமின் மேல் கோபம் மூண்டவனாகி கையோடே கைத்தட்டி பீலையாமை நோக்கி என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன், நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். Numbers 24:10. Then Balak's anger was aroused against Balaam, and he struck his hands together, and Balak said to Balaam, I called you to curse my enemies, and look, you have bountifully blessed them through these 3 times. இங்கே பாலாக் பீலையாம் மேலே கோபம் உண்டவனாய் காணப்படுகிறான். Balak is angry against Balaam. பாலாக் ராஜாவுக்கு தெரியவில்லை ஆமென் கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறவர் என்று சொல்லி. Balak king didn't know that God blesses children. ஆகவே பீலையாம் மேலே அவனுக்கு கோபம் உண்டாகிறது. Because of that he is angry against Balaam. ஒவ்வொரு தடவையும் ஆமென் பீலையாமை சபிக்க வேண்டும் என்று அவன் சொல்லுகிறான். Every time he asks Balaam to curse Israelites, இவனும் ஒவ்வொரு தடவையும் சர்வாங்க தகன பலியை அவன் செலுத்தி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று அவன் கேட்கிறான். every time he is offering sacrifices to know what God is wanting to say. எப்படியாவது ஆண்டவர் மனம் மாறி சபித்து விடுவார் என்று அவன் பீலையாம் தவறாக எண்ணி விட்டான். Balaam had a wrong opinion that somehow God will allow him to curse his children. ஆண்டவர் மனம் மாறுகிறவர் அல்ல. He is not a man to change. அதைதான் 23:19 வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. In Numbers 23:19 it says, பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. God is not a man that he should lie. மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. Not a son of man that he should repent. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? As he said and will he not do? அவர் வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ? Or as he spoken will he not make it good? கரங்களை தட்டி ஆண்டவரை Shall we மகிமைப்படுத்துவோமாக. glorify the Lord? இந்த பீலையாமுக்கு தெரியவில்லை. This Balaam did know. ஒவ்வொரு தடவை ஆண்டவர்ட்ட போய் கேட்கிறான். Every time he asking Lord, ஆண்டவர் எப்படியாவது இந்த ஜனங்களை நீர் எப்படியாவது சபிக்க வேண்டும். somehow you should curse these people. ஆண்டவர் மனம் மாறவே இல்லை. But God will not change. கர்த்தர் ஒருவனை குறித்து திட்டம் வைத்திருப்பாரானால் When God has a plan about a person, அந்த திட்டத்தை நிறைவேற்றாமல் ஆண்டவர் விடமாட்டார். He will not leave that person until he fulfills his அந்த plan. திட்டத்திற்கு விரோதமாய் எத்தனை விதமான காரியங்கள் வந்தாலும் தேவன் அவருடைய திட்டத்தை நிறைவேற்றுவார். Maybe many things might come against God's plan, but He will fulfill His plan. ஹalleluya. Hallelujah. பிசாசால ஒன்றும் செய்ய முடியாது. Satan cannot do anything. சத்ருவால ஒன்றும் செய்ய முடியாது. Enemy cannot do anything. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, Dear children of God, நீ பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. you need not be நீ afraid. கலங்க வேண்டிய அவசியம் கிடையாது. You need not be worried. நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். We have a God. அவருடைய நீதி ஆமென் ஆசீர்வதிக்கிற நீதி. His righteousness is righteousness that blesses us. அவர் மனமாற மாட்டார். He will not change his mind. Hallelujah. Hallelujah. So இந்த பாலாக்குக்கும் தெரியவில்லை, இந்த பீலையாமுக்கும் தெரியவில்லை. This Balak didn't know, this Balaam didn't know. சத்துருக்கு தெரியாது. Satan doesn't know. சத்துருக்கு கண்டிப்பாக தெரியாது. Satan doesn't know for sure. எத்தனை தடவைனால் ட்ரை பண்ணிக்கொண்டே தான் இருப்பான். He will keep on trying. எப்படியாவது ஒன்றுமில்லாமல் நீயும் நானும் போக வேண்டும் என்று அவன் ட்ரை பண்ணிக்கொண்டு தான் இருப்பான். He will try every way to destroy you and I. ஆனால் சத்ருவால் ஒன்றும் செய்ய முடியாது. But Satan cannot do anything. இந்த மோவாப் ராஜாவாகிய பாலாக்கால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. This king Balak, the king of Moab, couldn't do anything. உன்னையும் என்னையும் நம்முடைய சபையும் ஊழியத்தையும் சத்ருவாலே ஒன்றும் செய்ய முடியாது. Satan cannot do anything to you and I and the church and ministry. விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி தேவனை If மகிமைப்படுத்துவோம். you believe, clap and glorify the Lord. அதற்காகத்தான் ஆவியானவர் எழுதி வைத்திருக்கிறார். That is why Holy Spirit has written. சோ 3 தடவை இவனுக்கு ஆமென் கோபம் உண்டாகி விட்டது. Because 3 times it failed, he got angry. ஹalleluya. Hallelujah. 3 முறையும் அவர்களை ஆசீர்வதித்தாய்.
3 times he blessed him. பீலேயாம் ஆசீர்வதிக்கவில்லை, Balaam didn't bless him. கர்த்தர் ஆசீர்வதித்தார். God blessed Israelites. கர்த்தர் ஆசீர்வதித்தார். God blessed them. அவருடைய ஆசீர்வாதத்தை முதலாவது நாம் பார்ப்போமாக. We're going to see his blessings. சோ இந்த காரியம் 3 தடவை ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பார்க்க போகிறோம். We're going to see the blessings that God had for Israelites. இந்த ஆசீர்வாதம் இவர்களுக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல. These blessings are not only for இந்த Israelites. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, உங்களுக்கும் எனக்கும் தான் இந்த ஆசீர்வாதங்கள். Dear children of God, who are listening to this word, the blessing belongs to you and I. அநேக ஆசீர்வாதங்கள் இதில் இருக்கிறது. There are many blessings in this. அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. There are innumerable blessings in this. நீங்களும் நானும் இதை தெரிந்து கொள்வோமாக. We should know it. அவருடைய நீதியை நாம் அறிந்து கொள்வோமாக. We should know the righteousness of God. அவருடைய நீதியை அறிந்து கொள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் மீகா தீர்க்கதரிசன புத்தகத்தில். In Micah, God has written that we should know his அவருடைய righteousness. நீதி தான் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் ஆசீர்வாதம். His righteousness is blessing. அவருடைய நீதி தான் நம்மை உயர்த்துகிறது. His righteousness exalts us. நாம் பார்க்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதமும் அவருடைய நீதியாய் அங்கே இருக்கிறது. Whatever blessing we're going to see, it is his righteousness. முதலாவது காரியம் என்ன? First thing, what it is. அங்கே பீலேயாம் சொல்லுகிறான் 8வது வசனம் 23வது அதிகாரம் 8வது வசனமே சொல்லுகிறான், தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பது எப்படி? In Numbers 23:8 it says, Balaam says, how shall I curse whom God has not cursed? கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? How shall I denounce whom the Lord has not denounced? ஹalleluya, Hallelujah. ஹalleluya, Hallelujah. கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பது எப்படி? How can I denounce the one the Lord has not denounced? இங்கே அவருடைய நீதி வெளிப்படுகிறது. Here God's righteousness is இஸ்ரவேல் revealed. ஜனங்களுக்காக அவருடைய நீதி வெளிப்படுகிறது. God's righteousness for Israelites is தேவன் revealed. ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி பார்க்கிறார், உங்களை என்னை எப்படி ஆண்டவர் பார்க்கிறார்? God, how God sees Israelites and how God sees you and I. விதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. 9th verse written like this. கன்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டேன். For from the top of the rocks I see him. கரங்களை தட்டி தேவனை Shall we clap and glorify the Lord? Hallelujah. Hallelujah. அவருடைய நீதி ஆமென் எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? What is God's righteousness? கன்மலை உச்சியில் இருந்து தேவன் உங்களையும் என்னையும் அவன் பார்த்தாராம். God is seeing you and I from the top of the rocks. குன்றுகளில் இருந்து நான் அவனை பார்க்கிறேன். And from the hills I behold him. Hallelujah. Hallelujah. அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். There are people dwelling alone. ஆண்டவர் உங்களை என்னை எப்படி பார்க்கிறார்? How God sees you and I. அவருடைய நீதி நம்மை எப்படி பார்க்கிறது? How his righteousness sees us. கன்மலை உச்சியிலிருந்து நம்மை எப்படி பார்க்கிறார்? From the top of the rocks how he sees us. குன்றுகளிலிருந்து அவர் எப்படி பார்க்கிறார்? From the hills how he beholds us. நீங்களும் நானும் You and I, ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பவர்கள். we are the people dwelling alone, not reckoning ourselves among the nations. கரங்களை தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோம். clap and glorify the அவருடைய Lord? நீதி உள்ள பார்வை எப்படி பார்க்கிறது? How the righteousness eyes sees us. நீங்களும் நானும் தனியே வாசமாய் இருப்பவர்கள். We are the people who are dwelling இந்த alone. உலகத்தோட கலக்காதவர்கள். We don't mix with the world. நாம் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். We are set apart. நாம் பரிசுத்தவான்கள். We are holy. யார் பரிசுத்தவான்கள்? Who is a holy person? பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். The one who is set இந்த apart. உலகத்தோட கலவாதவர்கள் தான் பரிசுத்தவான்கள். Those who don't get mingled with the world are the holy people. இப்படிதான் தேவன் பீலேயாமிடத்திலே சொல்லுகிறார். This is how God is speaking to Balaam. என் ஜனங்கள் தனித்தே வாசம் பண்ணுகிறவர்கள். My people, they dwell alone. Hallelujah. 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 So 10வது வசனம் வீதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 10th verse is like this. அவருடைய பார்வை எப்படிப்பட்டதா இருக்கிறது? How he sees us. தனித்து வாசம் பண்ணுகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருக்கிறார்கள்? Those who dwell alone, how they are. அவர்கள் தூளை ஆமென் எண்ணத்தக்கவன், யாக்கோபின் தூளை எண்ணத்தக்கவன் யார்? Who can count the dust of Jacob? இஸ்ரவேலின் கார்பாங்கை எண்ணுகிறவன் யார்? Or number the 1/4 of Israel. Hallelujah. Hallelujah. எண்ணத்தக்கதாக ஆமென் எண்ணவே முடியாத அளவுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் நீங்களும் நானும். You and I, we are the people who are blessed, countless. ஆண்டவருடைய பார்வை அப்படியாகத்தான் இருக்கிறது. This is how God sees you. உங்களை என்னை தேவன் அப்படிதான் பார்க்கிறார். God sees you and I like this. சத்ருவானவன் நம்மை சபிக்க முடியாது. Satan cannot curse us. சத்ருவானால் ஒன்றும் செய்ய முடியாது. Enemy cannot curse us. ஆமென். Amen. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். You and I, we are blessed. Hallelujah. Hallelujah. வானத்து நட்சத்திரங்களைப் போலவும், Like the stars of the sky. கடற்கரை மணலைப் போலவும், Like the dust of the sea. பூமியின் தூளைப் போலவும், Like the dust of the earth. எண்ண
எண்ண முடியாத அளவுக்கு ஆமென் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். So much countless we are blessed. விசுவாசிக்கிற நல்ல கரங்களை தட்டி If we ஆண்டவரை believe, give மகிமைப்படுத்துவோமா? a clap and praise the Lord. இதுதான் அவருடைய நீதி. This is what God's righteousness. இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்துதான் அவருடைய நீதி. This is the righteousness about Israelites. இதைதான் ஆண்டவர் சொல்லுகிறார். This is what God நீ says. கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். This is what God says, that remember and know the righteousness of நீ இந்த God. நாளிலே நினைத்துக்கொள். Remember now. கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். Remember so that you will know the righteousness of God. பாலாக்கு பிலேயாமும் யோசனை பண்ணினார்கள். Balak and Balaam made plans. சத்ருவானை சபிக்கும்படி ஆமென் அவர்கள் யோசனை பண்ணினார்கள். The Satan planned to curse. ஆனால் என் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறவர். But the Lord is the one who blesses you. அவருடைய நீதி நம்மை ஆசீர்வதிக்கிற நீதி. His righteousness is blessed. அவருடைய நீதி நம்மை உயர்த்துகிற நீதி. His righteousness exalts us. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. கர்த்தர் நல்லவர். God is good. இரண்டாவது காரியம் என்ன? What is the second thing? இரண்டாவது அவன் ஆசீர்வதித்து சொல்லுகிற காரியம் என்ன? What is the second thing? He அந்த blesses us and saves. 23வது அதிகாரத்திலே நாம் வாசித்து பார்க்கலாம். In 23rd verse we can see. 20வது வசனம் விவிதமாய் சொல்லுகிறது. Chapter 23 verse 20 says like இதோ this. ஆசீர்வதிக்க கட்டளை பெற்றேன். அவர் ஆசீர்வதிக்கிறார், அதை நான் திருப்ப கூடாது. Behold, I have received a command to bless. He has blessed and I cannot reverse it. இரண்டாவது முறை ஆமென் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க ஆமென் பாலாக் பிலேயாமை ஆமென் ஏவுகிறான். Second time Balak is instigating Balaam to curse Israelites. சோ இரண்டாவது தடவை ஆமென் ஆண்டவர் அவன் பிலேயாமிட்ட பேசுகிறார். Second time God is speaking to Balaam. நான் மனமாறுகிற தெய்வம், ஆமென் மனமாற நான் ஒரு மனுபுத்திரன் அல்ல. I am not a man to change. நான் மாற மாட்டேன். I will not change. அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். They are the blessed people. சோ அவர் இரண்டாவது எப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை சொல்லுகிறார் பாருங்கள். Next, what is a blessing? அவருடைய நீதி எப்படி இஸ்ரவேல் ஜனங்களை பார்க்கிறது என்று பாருங்கள். How God's righteousness sees them. உங்களை என்னை அவருடைய பார்வை எப்படி பார்க்கிறது என்று How பாருங்கள். God sees you and I. அவருடைய நீதி எப்படி பார்க்கிறது? How God's righteousness sees us. முதலாவது நான் சொன்னேன் அவர்கள் தனித்து வாசம் பண்ணுவார்கள். First I told they will dwell alone. இரண்டாவது எப்படி ஆமென் ஆவியானவர் பார்க்கிறார்? Second, how God Holy Spirit sees. யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. He has not observed iniquity in Jacob. கரங்களை தட்டி தேவனை Shall we clap and glorify the Lord? ஆண்டவர் ரொம்ப ரொம்ப நல்லவர். God is always good. அவர் சத்துருட்ட சொல்லுகிறார், He is saying to the enemy, நான் யாக்கோபிடத்தில் அக்கிரமத்தை காண்கிறது இல்லை. I don't observe iniquity in Jacob. சத்துருவானவன் உன்னை ஆமென் சொல்லிக்கொண்டே உன்னை இப்படி அக்கிரமம் இருக்கிறது என்று காண்பித்துக் கொண்டே இருக்கலாம். Say enemy is showing that there is so much of iniquity in you. அவன் குத்திக் கொண்டே இருக்கலாம். Maybe he is pointing out your உன்னை mistakes. குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். Maybe he is accusing you. நீ பண்ணின பழைய பாவங்களை அவன் ஆமென் குற்றப்படுத்திக் கொண்டே இருக்கலாம். Maybe he is accusing because of your old sins. ஆனால் கர்த்தர் சத்துருட்ட விட்டு கொடுக்கிறதே இல்ல. But God doesn't give you to Satan. என் தேவன் சத்துருவிடத்தில் உன்னை என்னை விட்டு கொடுக்கவே மாட்டார். He will not let Satan to accuse you. அவர் சொல்லுகிறார், நான் யாக்கோபின் அக்கிரமத்தை காண்கிறது இல்லை. He says I don't observe iniquity in Jacob. இஸ்ரவேலில் குற்றம் பார்க்கிறதும் இல்லை. I see no wickedness in Israel. அவருடைய நீதி உன்னையும் என்னையும் எப்படி பார்க்கிறது? How God's righteousness see you and I. அவன் அக்கிரமத்தை பார்க்கவில்லையா? God doesn't see iniquity. குற்றத்தை பார்க்கவில்லையா? He doesn't see wickedness. அவர் சொல்லுகிறார், கர்த்தர் ஆமென் தேவனாய் கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். The Lord is God is with him. கரங்களை தட்டி தேவனை Shall we clap and மகிமைப்படுத்துவோம். glorify the Lord? Hallelujah. Hallelujah. உங்களுக்கு தெரியவில்லை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று. You don't know that your God is with you. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று நமக்கு தெரியவில்லை. We are not knowing that God is with us. ஆனால் சத்துருக்கு தெரிகிறது. Enemy knows. சத்துருக்கு தெரிகிறது. Satan knows. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். God is with them. கரங்களை தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோம். clap and glorify the Lord? ஹalleluya. Hallelujah. இங்கே ஈசாக்கு விதை விதைக்கும் போது உங்களுக்கு தெரிந்த காரியம்தான். You know about Isaac when he was sowing seed. அங்கே சத்துருவானவர்கள் அவன் தோண்டின எல்லா துறவுகளை மூடினார்கள். They closed everything. Every well he dug. எவ்வளவோ சத்துருவானவர் அவன் சத்துருக்கள் அவனுக்கு விரோதமாய் அவன் எப்படியாவது அவன் ஆசீர்வாதத்தை தடை பண்ண நினைத்தார்கள். They wanted to stop all his blessings. கடைசியாக அவர்கள் ஒன்றுமே செய்ய The முடியல. enemies couldn't do anything. கடைசியாக அவர் சொன்னது என்ன? Last of all, what they did? கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். They said that God is with them. யோசேப்போடு கூட சொன்ன வார்த்தையும் அதுதான். But this is what they told about Joseph. யோசேப்போடு கூட கர்த்தர் இருக்கிறார். God was with Joseph. இதெல்லாம் சொன்னது யாருன்னா சத்துருக்கள். All this was told by the enemies. தாவீதோடு கூட கர்த்தர் இருந்தார்.
God was with David. ஆமென். ஆண்டவர் பரிசுத்தவான் மோசேயோடு கூட இருந்தார். God was with Moses. யோசுவாவோடு கூட இருந்தார். God was with Joshua. ஆண்டவருடைய பிள்ளைகளோடு கூட இருக்கிறவர் தான் நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம். The Lord whom you and I we are worshiping is the Lord who is with His children. இந்த நாளிலே உங்களுக்கு எனக்கு தெரிய வேண்டிய காரியம் என்ன? What you and I should know today. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். The Lord is with us. சோ பிலேயாம் சொல்லுகிறான் கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். The Lord is with them. ராஜாவின் ஜெயக்கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. The shout of a king is among them. கரங்களை தட்டி இந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்கு ஆமென் கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமாக. Shall we clap and glorify the Lord? ஜெயக்கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருக்கிறது. There is a shout of a king. ராஜாவின் ஜெயக்கம்பீரம். There is a shout of triumph of a king. எந்த ராஜா? Which king? இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின ராஜா கிடையாது. Not the king who led the Israelites. அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணின ராஜாவின் ஜெயக்கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருந்தது. The king who anointed that the king of the Israelites is with them. உங்களுக்குள்ளே ஆமென் எப்படிப்பட்ட ஜெயக்கம்பீரம் இருக்கிறது? On what you are shouting. ஆமென் ராஜாவின் ஜெயக்கம்பீரம் நமக்குள்ளே இருக்கிறது. We should have a shout of a king in us. ஹalleluya. Hallelujah. அவன் சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். The word what he says. ஆமென் ஜெயக்கம்பீரம் அவர்களுக்குள்ளே இருந்தது. Shout of a king is among them. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். God brought them out of Egypt. வெளிப்பாட பாருங்க. What is the revelation? நமக்கு தான் தெரியவில்லை. We didn't know. ஆனா சத்துருக்கு தெரியுது. Enemy knows. எங்க இருந்து வந்தோம் அப்படினு சத்துருக்கு தெரியுது. Enemy knows from where we have come. நாம் தான் மறந்து போனோம். We have forgotten. அதை தான் இப்பொழுது ஆண்டவர் நினைப்பூட்டுகிறார். That is what God is helping us to remember. கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். He says that to know the righteousness of God, remember now. சோ இந்த நாளிலே நாம் நினைவு கூற வேண்டும். Today we have to remember. ஆண்டவர் எங்கே இருந்து நம்மை அடிமைத்தனத்திலிருந்து எப்படி எடுத்தார் என்று நினைவு கூற வேண்டும். We have to know from bondage how he brought us out. அங்கே பாலாக்குக்கு அவன் சொல்லுகிறான். He is saying to இந்த Balak, ஜனங்களை எகிப்திலிருந்து ஆண்டவர் புறப்பட பண்ணினார். God brought them out of சோ Egypt. புறப்பட பண்ணும்போது எப்படி ஆமென் என்ன செய்தார்? How he காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. they have the strength like a wild ox. கரங்களை தட்டி தேவனை Shall we clap மகிமைப்படுத்துவோமா? and glorify the Lord? உங்களுக்கு எனக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கிறது? You and I, what strength we have. சத்துருக்கு தெரியுது நமக்கு காண்டாமிருகத்திற்கு ஒத்த பலன் இருக்கிறது என்று சொல்லி. Sarah knows that we have a wild strength of a wild ox. ஆனா உங்களுக்கு எனக்கு தான் தெரியவில்லை. You and I don't know. ஹalleluya. Hallelujah. நம்மை ஆசீர்வதிக்க அவருடைய நீதி ஆசீர்வதிக்கிறது. His righteousness blesses us. நமக்கு காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை கொடுத்திருக்கிறார். Oh, God has given us a strength like a wild ox. இதைதான் அடுத்து சொல்லுகிறார். Next he says, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. for there is no sorcery against Jacob. கரங்களை தட்டி தேவனை Shall we clap மகிமைப்படுத்துவோமா? and glorify the Lord? ஹalleluya. Hallelujah. சத்துருக்கு தெரிகிறது. Sarah knows. ஆமென். விரோதமான மந்திரம் இல்லை. For there is no sorcery ஏன்னா அந்த against பாலாக் Jacob. பிலேயாமை குறித்து தான் சபிக்க வேண்டும் என்று எண்ணுகிறான். Balak wants to curse through Balaam the Israelites. எவ்வளவு ட்ரை பண்ணி பார்க்கிறான். He's trying all ஒரு means. மந்திரமும் வாய்க்க மாட்டேங்குது. There is no sorcery. யாக்கோபுக்கு விரோதமாய் மந்திரம் இல்லை. For there is no sorcery against Jacob. இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. Nor any divination against Israel. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. நமக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, மந்திரமும் கிடையாது. There is no sorcery against you and there is no divination against you. நினைத்துக் கொள்ள வேண்டும். We should remember that now. கர்த்தருடைய நீதியை ஆமென் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். We have to know the righteousness of God. அவருடைய நீதியை நாம் அறிந்து கொண்டு இருக்கிறோம். We are knowing the righteousness of God. ஆமென். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் அவருடைய நீதியை எப்படி காண்பித்தார் என்று அறிந்து கொண்டு இருக்கிறோம். We are knowing the righteousness of God, how he revealed to அறிந்து Israel. நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். We have to remember, we have to know and remember. அடுத்து சொல்லுகிறார். ஆமென். Next he says, தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபு இஸ்ரவேலின் குறித்து சொல்லப்படும். it now must be said of Jacob and of Israel of God, oh what God has done. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Shall we clap and glorify the Lord? சொல்லப்படும். It will be told. உன்னையும் என்னையும் குறித்து ஆண்டவர் என்னென்ன செய்தார் என்று சொல்லப்படும். About you and I it must be said what God has done in our lives. Past tense குறித்து சொல்லுகிறார். He is talking about the past tense. எப்படி கொண்டு வந்தார் என்று சொல்லுகிறார். He is saying that how he brought them from Egypt. Present tenseல சொல்லுகிறார். He is talking about the present tense. பலன் இருக்கிறது என்று சொல்லுகிறார். He says that they have the strength. Future tense சொல்லுகிறார். God is talking about even the future. என்னென்ன செய்வார்.
what God will do for them. என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்தில் சொல்லப்படும். In few time it will be told what God has done. Hallelujah. 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 எப்படி சொல்லப்படும்? How it will be told? ஆமா, அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல எழும்பும். Look, a people rises like a lioness. கரங்களை தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோமா? clap and glorify the Lord? நீ நான் எப்படி எழும்ப போகிறோம்? How we are going to rise up? அந்த ஜனம் துஷ்ட சிங்கம் போல் எழும்பும். It will rise up like a lioness பால சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். and lifts itself up like a lion. நீயும் நானும் சிங்கத்தை போல இருக்க வேண்டும். You and I should be like a lion. நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான். The righteous will be like a lion. Hallelujah. Hallelujah. நீயும் நானும் நீதிமான். You and I, we are righteous. அவருடைய நீதியை அறிந்து கொள்ள வேண்டும். We should know the righteousness of God. அறிந்து நினைத்துக் கொள்ள வேண்டும். We have to remember the righteousness of நான் God. நீதிமான் சிங்கத்தை போல இருப்பான். The righteous will be bold like a lion. சிங்கம் போல எழும்பும். We have to rise up like a lion. சிங்கம் போல் நிமிர்ந்து நிற்கும். It lifts itself up like a அது lion. தான் பிடித்த இரையை பட்சித்து வெட்டுண்டவர்களின் இரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வதில்லை என்றார். It shall not lie down until it devours the prey and drinks the blood of the slain. Hallelujah. 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 ஆமா, இரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. It will not lie down until it drinks the blood of the slain. Hallelujah. Hallelujah. நீ நான் சத்துருவை காலி பண்ற வரைக்கும் நம்ம ஆமென் என்ன செய்ய மாட்டோம்? ரெஸ்ட் எடுக்க கூடாது. We should not take rest until we finish off with our enemy. தாவீது சொல்லுகிறார், பார்த்தீர்களா? What David says, ஆலயத்தை கட்டி முடிக்கிற வரைக்கும் நான் கட்டல என்ன செய்யறது இல்ல, படுக்கிறது இல்ல. David says that until I finish the building of the temple I will not go to my bed. தேவனுடைய காரியத்தை செய்து முடிக்கிற வரைக்கும் இப்படி தான். ஆமென். நாம் என்ன செய்ய முடியும்? ஆமென். ரெஸ்ட் எடுக்கவே கூடாது. Until we finish the work of God we should not take rest. Hallelujah. 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 So இது சத்துரு சொல்லுகிற காரியம். This is what the enemy says. சத்துரு ஆமென். சத்துரு ஆமென். ஆண்டவர் சத்துருக்கு காண்பிக்கிறார் இந்த ஜனங்கள் இப்படிப்பட்டவர்கள் என்று சொல்லி. God is showing to the enemy what sort of God's people are. இப்படிப்பட்ட ஆமென் ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்கள் என்று சொல்லுகிறார். He says that my people are the blessed people. நீயும் நானும் இப்படிப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying that you and I we are the blessed people. So மூன்றாவது தடவை அவன் என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார்? What is the third blessing God shows the third time? Hallelujah. Hallelujah. So மூன்று முறை அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வாதத்தை தான் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். We are seeing the blessing that God gave the Israelites 3 times. So மூன்றாவது காரியம் என்ன? What is the third thing? மூன்றாவது ஆசீர்வாதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். We are going to see the third blessing. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டுகொண்டான். Balaam saw that it is a desire of the Lord to bless his people. கடைசியாக சத்துரு கண்டுகொண்டான். Finally enemy knew it. மந்திரவாதி கண்டுகொண்டான். The diviner found out. சூனியம் வைக்கிறவன் கண்டுகொண்டான். The sorcerer found out. ஆமென். விரோதமா சர்ச் ஆமென் ஆமென் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவன் கண்டுகொண்டான். Those who rose up against God's children they knew it. ஒண்ணும் செய்ய முடியாது போல. Nothing you can do. இவர்களை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் போல. It is pleasing to the Lord to bless Israel. என்னென்னமோ பண்ணி பார்த்தாலும் ஆமென் இவர்கள் அசந்து போறது இல்ல. Whatever you do they will not go tired. இவர்கள் சோர்ந்து போறது இல்ல. They will not grow weary. காலி பண்ணலாம்னு பார்த்தோம். We want to finish them off. சபையில ஆளே இல்ல ஆமென் இல்லாம பண்ணலாம்னு பார்த்தோம். We are thinking that we have to destroy all the believers. சபையில எல்லாம் ஆள் வருதான்னு கேட்டு பார்த்தோம். We are asking whether people are coming to church. நம்ம தான் போறோம் எல்லாரும் போய்ட்டுமான்னு கேட்டு பார்த்தோம். We went out of the church whether all have gone. ஆனா ஒண்ணுமே நடக்கல. Nothing is happening. எப்பொழுது போல தான் தேவன் நம்மை வைத்திருக்கிறார். God is bringing people as usual. இன்னும் சிங்கத்தை போல எழும்புவோம். We are going to rise up like a lion. பால சிங்கத்தை போல நிற்போம். We will lift ourselves up like a lion. வெட்டுண்டவர் இரத்தத்தை குடிக்கு மட்டும் படுத்துக் கொள்வதில்லை. We are not going to lie down until we drink the blood of the slain. ஆலே விசுவாசி கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? Shall we clap and glorify the Lord? மூன்றாவது காரியம் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் கர்த்தருக்கு பிரியம் கண்டுகொண்டான். Now Balaam found out that it is pleasing to the Lord to bless Israel. சொல்றான் அவன் கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது. He is now saying that who sees the vision of the all. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணினார்? What God said, பிலேயாமுக்கு தரிசனத்தை காண்பித்து விட்டார். God showed a vision to Balaam. Hallelujah. Hallelujah. ஒரு பிக்சரே காமிச்சிட்டாரு. God is showing a picture. ஆமா இதுதான் என் பிள்ளைகளுடைய பிளான். என்னுடைய ஜனங்களுடைய பிளானே இதுதான். This is the plan about my people. இந்த வாக்குத்தத்தமான வார்த்தையை நாம் ஆமென் கடந்த ஹalleluya வருஷத்திலே ஆண்டவர் 40 days prayerல காண்பித்தார். This promise picture, the vision that God showed us during the 40 days prayer last year. வந்தவர்களுக்கு தெரியும்.
Last year 40 days prayer, you know if you would have come. ஆண்டவர் இந்த தரிசனத்தை முன்பாகவே காண்பித்து விட்டார். God has already shown this போன picture. வருஷம் 40 நாள் பிரேயர்லே காண்பித்து விட்டார். Last year God showed this picture. அவ்வளவு ஆமென் ஜனங்கள் இருக்கிறார்கள். ஆமென் எரிச்சல் உள்ள ஜனங்கள். There are so many people who are jealous. ஜனங்கள் who are jealous. அப்ப ஆண்டவர் வாக்குத்தத்தமாய் பேசினார், தீர்க்கதரிசனமாய் பேசினார். God gave us a promise and God gave us a vision. இந்த சபை ஆண்டவர் மகிமையினால் நிரப்பப்பட்ட சபை என்று பேசினார். God spoke that this church is filled with இதிலே glory. மாயவலம் பண்ணுகிற வர முடியாது என்று ஆண்டவர் பேசினார். Here hypocrites cannot enter. இந்த இடத்துல ஏமாற்றுகிற வர முடியாது என்று ஆண்டவர் பேசினார். முன்பாகவே பேசிவிட்டார். God already spoke. People who are lying cannot enter. பாஸ்டிங் பிரேயர் வந்தவர்களுக்கு தெரியும். People who came for the 40 days prayer, they know. ஆண்டவர் முன்பாகவே காண்பித்து விட்டார். God already showed this. இப்போ பீலேயாமுக்கு ஆண்டவர் அந்த பிக்சர் அழகாக காண்பிக்கிறார். God is showing the picture to Balaam. கண் திறக்கப்பட்டவன் உரைக்கிறதாவது, the utterance of the man whose eyes are opened. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு, the utterance of him who hears the words of சர்வ God, வல்லவரின் தரிசனத்தை கண்டு, who sees the vision of the Almighty, தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது, who falls down with eyes wide open. Hallelujah. Hallelujah. உங்களை என்னையும் குறித்ததான தரிசனத்தை இப்ப யார் சொல்றா? The vision about you and I, who says? நமக்கு தெரியல. We are not knowing. மந்திரவாதி சொல்றான். The diviner is telling. நம்மளை ஆமென் சபிக்கிறவன் சபிக்கணும் ஆமென் பாலா கொண்டு வந்த பீலேயாம் சொல்லுகிறான். The person who is the Balaam who is going to curse is the what whom Balaam has brought is தரிசனம் telling. இல்லாம போயிடுச்சு. We don't have the vision. நம்முடைய சபையை குறித்ததான தரிசனம் இல்லாம போச்சு. We don't have a proper vision about our church. நம்முடைய சபையை குறித்ததான தரிசனத்தை கேட்டுக்கொள்ளுங்கள். Listen about the vision of our church. தரிசனத்தை அறிந்து கொள்ளுங்கள். Know about the vision. யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். How lovely are your tents, O Jacob, your dwellings, O Israel. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. Shall we clap and glorify the Lord? எவ்வளவு அழகானவைகள். How lovely. நீயும் நானும் எவ்வளவு அழகானவர்கள். You and I, how lovely we are. நம்ம அழகானவர்கள். We are beautiful. கர்த்தருடைய பார்வையிலே அழகானவர்கள். We are beautiful in the eyes of the Lord. கர்த்தருடைய பார்வையிலே கனம் பெற்றவர்கள். We are honored in the eyes of the Lord. நம்முடைய சந்ததி கனம் பெற்றது. Our generation is honored. நம்முடைய சந்ததி ஆண்டவர் அழகான சந்ததியாய் பார்க்கிறார். God sees a generation of Abraham. நம்முடைய சபையின் சந்ததி அழகான சந்ததியாய் பார்க்கிறார். God sees generation of our church as a lovely generation. Hallelujah. Hallelujah. அவைகள் பரவி போகிற ஆறுகளைப் போல, like valleys that stretch out. நீங்களும் நான் எப்படிப்பட்டவர்களாம்? How are we? ஆமென். பரவி போகிற ஆறு. We are like a river flowing. நம்ம குளம் கிடையாது. We are not a pond. குளம் கொட்டெல்லாம் கிடையாது. We are not a pond or we are not a backwater. நம்மெல்லாம் ஆறு. We are river. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து பாப்போம். Shall we clap and glorify the Lord? ஆறு பார்க்கிறதுக்கே அழகா இருக்கும். River, it's beautiful to look. Hallelujah. Hallelujah. அவன் பரவி போகிற ஆறுகள். We are a river that stretches out. நதியோரத்தில் இருக்கிற தோட்டம். We are like gardens by the riverside. எவ்வளவு அழகா ஆண்டவர் தரிசனம் வச்சிருக்கிறார். எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி நீங்களும் நானும். What a blessed vision God has and what blessed people we are. தோட்டம் எப்படிப்பட்ட தோட்டமா? How is the garden? நதியோரத்தில் உள்ள தோட்டம். We are the garden by the riverside. நதியோரத்தில் உள்ள தோட்டமே ஒரு அழகுதான். The garden by the riverside is beautiful. ஆமே. ரோட்டோரத்தில் இருக்கிற தோட்டத்தை காட்டிலும் more than the garden by the roadside, நதியோரத்தில் உள்ள தோட்டம் அழகா இருக்கும். The garden by the riverside is beautiful. நீ நானும் ரோட்ல உள்ள தோட்டம் கிடையாது. We are not the garden by the roadside. நம்ம எல்லாம் ஆமென் ஆண்டவர் ஆமென் நதியோரத்தில் அவர் பக்கத்துல வச்சிருக்கிற தோட்டம். We are close to God. We are by the riverside. கர்த்தர் நாட்டின சந்தன மரம். We are the aloes planted by the Lord. வாசனை கொடுக்கிற மரம். We are சந்தன மரம்னா வாசனை கொடுக்கிற மரம். We are filled with fragrance. தண்ணீர் அருகே உள்ள கேதுரு விருட்சம். We are like cedars beside the waters. Hallelujah. Hallelujah. நம்ம கடந்த மாதத்திலே கேதுருவை பற்றி நாம் தியானம் பண்ணினோம். Last month we meditated about cedar. நீதிமான் கேதுருவை போல இருப்பான். And the righteous will be like a cedar. கேதுரு விருட்சம் நீங்களும் நானும். You and I, we are like cedar. எந்த சூழ்நிலையிலே வளர்கிறது கேதுரு மரம்? How, in which situation the cedar grows? எந்த மரம் வளராத இடத்துல தான் கேதுரு மரம் வளரும். The cedar grows in a condition where no plant will grow. மறுபடியும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிறார். Again God wants to remind you. முடியாத இடத்துல தான் வளருவோம். We will grow in an impossible place. மற்ற மரம்லாம் அவன் வளர இடத்துல வளரும். Other trees will grow in a possible situation. நீ நானும் வளர முடியாத இடத்துல கடினமான சூழ்நிலையில கேதுருவை போல இருப்போம். You and I will grow in an impossible situation like a cedar. இதுதான் தேவன் உன்னை என்னை குறித்து வைத்திருக்கிற தரிசனம். This is the vision that God has for you and I. அவருடைய நீர்க்கால்களில் இருந்து தண்ணீர் பாயும்.
And he shall pour water from his buckets. அவருடைய வித்து திரளான தண்ணீர்களில் பரவும். And his seed shall be in many waters. அவருடைய ராஜ்ய ஆமென் ஆகாகை பார்க்கிலும் உயரவான். அவர் ராஜ்யம் மேன்மையடையும். His king shall be higher than Agag, and his kingdom shall be exalted. ஆமென். தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். காணாவிருக்கிற பலன் அவர்களுக்கு உண்டு. அவர்கள் தங்கள் சத்துரு ஜாதிகளை பட்சித்து ஆமென் அவர்கள் எலும்புகளை நொறுக்கி அவர்களை தங்கள் அம்புகளால் ஏவுவார்கள். ஆமென். ஆமென் போல துஷ்ட சிங்கத்தை போல மடங்கி படித்துக் கொண்டு எழுப்பினார். உங்களை ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உங்களை சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன். God, கடைசியாக சொல்லி முடியும். 8th and 9th verse, God brings him out of Egypt. He has strength like a wild ox. He shall consume the nations. His enemies, he shall break their bones and pierce them with his arrows. He bows down, he lies down as a lion, and as a lion who shall rouse him. Blessed is he who blesses you, and cursed is he who curses you. Hallelujah. 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 எவ்வளவு ஆசீர்வாதம் பாருங்க. What blessings are உங்களை there. ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Those who bless you, they'll be blessed. உங்களை சபிக்கிறவர்கள் சபிக்கப்படுவார்கள். Those who curse you will be cursed. இதுதான் ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னார். This is what the promise God gave to Abraham. ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன். I will bless those who bless you. உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன். Those who curse you will be cursed. நீங்களும் நானும் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. You and I were a blessed generation. இதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். This is what God says. அவருடைய கர்த்தருடைய நீதிகளை அறிந்து கொள்ளும்படி நினைத்துக்கொள். Remember now so that you will know the righteousness of God. இந்த நாளிலே ஆண்டவர் 9வது மாதத்தின் 3வது வாரத்திலே ஆண்டவர் நினைப்பூட்டிக் கொண்டிருக்கிறார் அவருடைய நீதிகளை. In the 3rd week of this 9th month, God is reminding us of this righteousness. Hallelujah. 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 So இப்பொழுது மீகா சொல்லுகிறான். Now Micah says, சத்துருவே சந்தோஷப்படாதே. Enemy, don't rejoice. சத்துருவே சந்தோஷப்படாதே. Do not rejoice over me, my enemy. ஆமென். நான் எழுந்திருப்பேன், விழுந்தாலும் எழுந்திருப்பேன். When I fall, I will arise. அவனுக்குள்ளே ஒரு விசுவாசம் இருக்கிறது. He had a faith. சத்துருவே நீ சந்தோஷப்படாதே. Do not rejoice over me, my enemy. சத்துரு இப்பொழுது கொஞ்சம் சந்தோஷத்துல இருக்கிறான். Enemy is rejoicing now. Hallelujah. Hallelujah. கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறான். The enemy is rejoicing a little bit. உங்களுக்கு எனக்கு தான் தெரியும். You and I know. இவன் சந்தோஷம்லாம் கொஞ்ச நாள் தான். Is all rejoicing is for some நம்ம time. சந்தோஷம் தான் ஆமென் நித்திய காலமாய் இருக்கும். Our rejoicing is forever and ever. கரங்களை தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோம். clap and glorify the Lord? சத்துருவே சந்தோஷப்படாதே. Do not rejoice over me, my enemy. எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. Don't rejoice over me, my enemy. துன்மார்க்கனுக்கு காதுகள் கேட்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. What happens to our enemies, our ears will hear. சோ முதலாவது காரியம் என்ன? First thing, அவர் நீதியை நாம் பார்க்க போகிறோம். I'm going to see his righteousness. ஆமென். நாகும் 1:2 பார்க்கிறோம். அவர் நீதியை சரிக்கட்டுகிறவர். The Lord avenges his righteousness. அவர் நீதியை சரிக்கட்டுகிறவர். The Lord will take vengeance on. முதலாவது காரியம் சத்துருக்கு நீதியை சரிக்கட்டுகிறார். First thing, God take vengeance on his அது enemies. உன்னுடைய கண்ணு என்னுடைய கண்ணு பார்க்க போகிறது. That your eyes and my eyes will அவருடைய see. நீதியை பார்க்க போகிறது. We are going to see God's righteousness. ஆமென். Amen. இனி வீதிகளின் சேற்றை போல மிதிக்கப்படுவார் சத்துரு. Now she will be trampled down like mud in the streets. Hallelujah. Hallelujah. சேற்றை போல மிதிக்கப்படுவார். Like mud in the streets நான் you will be நீதியை trampled. பார்ப்பேன். I will see God's righteousness. இரண்டாவது காரியம் என்ன? What is the second thing? மதிலை எடுப்பிக்கும் நாள் வருகிறது. There's a day coming when our walls are to be built. பிரமாணம் வெகு தூரம் பரவி போம். In that day the decree shall go far and wide. ஆண்டவர் மறுபடியுமாய் மதிலை எடுத்து கட்டுகிற நாள் வரப்போகிறது. A day is coming when God will rebuild us. எப்படி நெகேமியா ஆமென் ஆமென் ஹalleluya அந்த நெகேமியா அந்த அலங்கம் எல்லாம் இடிக்கப்பட்டதோ, How the walls were broken in the time of ஆண்டவர் Nehemiah. மறுபடியுமாய் எப்படி ஆலயத்தை ஆமென் அந்த அலங்கத்தை எல்லாம் மறுபடியும் திரும்ப கட்டினாரோ, How they rebuild the walls. அதே போல Similarly, மதிலை மறுபடியும் கட்டுவார். God will rebuild the walls. ஏன்னா அந்த மதில் ரொம்ப முக்கியம், வால் ரொம்ப முக்கியம். Walls are very important. இந்த வால் அந்த மதில் இல்லைன்னா சத்துரு ஈஸியா வந்துட்டு போயிடுவான். Without the wall the enemy will enter easily. ஆண்டவர் முதலாவது என்ன செய்கிறார்? First what God does, சத்துருக்கு வெட்கத்தை விடுத்து வைக்கிறார். he covers the enemy with shame. சத்துரு உள்ள வராதபடிக்கு மதிலை எடுத்து கட்ட போகிறார். To stop the enemy from entering, God builds a wall. நான் நீதியை பார்க்க போகிறேன். I will see God's righteousness. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். Shall we clap and glorify the Lord? மூன்றாவது காரியம் என்ன? What is the third thing? ஹalleluya. Hallelujah. ஒரு பர்வதம் முதல் மறு பர்வதம் வரைக்கும் ஜனங்கள் உன்னிடத்திற்கு வருவார்கள். 12வது வசனத்தை வாசித்து பார்க்கும்போது, in the 12th verse we read, from sea to sea, from mountain to mountain, people will come to you. ஹalleluya. Hallelujah. ஆமென். ஒரு சமுத்திரம் முதல் மறு சமுத்திரம் வரைக்கும் உள்ள ஜனங்கள், from one sea to another sea. ஆமென் ஆமென். எப்படி இருக்குன்னா எகிப்து முதல் ஆமென்
அசிரியா முதல் எகிப்தின் பட்டணம் வரைக்கும், எகிப்து முதல் நதி வரைக்கும், சமுத்திரம் முதல் சமுத்திரம் வரைக்கும், பர்வதம் முதல் பர்வதம் வரைக்கும். In that day they shall come to you from Assyria and the fortified cities, from the fortress to the river, from sea to sea and mountain to mountain. அப்படி என்றால் என்ன? What does it mean? எல்லா இடங்களிலிருந்து ஜனங்கள் ஒரு இடத்துக்கு வருவார்கள். People from everywhere will come to you. கரங்களை தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோம். clap and glorify the Lord? நான் நீதியை பார்ப்பேன். I will see God's righteousness. இதுதான் விசுவாசம். This is faith. அவர் வெளிச்சத்திலே என்னை கொண்டு வருவார். God will bring me to அவர் light. எனக்காக வழக்காடிய நியாயத்தை விசாரிக்கும் அவருடைய கோபத்தை சுமப்பேன். I will. 9வது வசனம். It says that I will bear the indignation of the Lord because I have sinned against him until he pleads my case and executes justice for me. எனக்காக வழக்காடிய நியாயத்தை விசாரிக்கும் மட்டும். ஹalleluya. Until he pleads my case and executes justice for me. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. அவர் வழக்காடி நமக்காக அவர் ஆமென் வெளிச்சத்திலே கொண்டு வந்து ஆமென் அவருடைய நீதியை நாம் பார்க்க போகிறோம். We are going to see God's righteousness until he pleads our case and executes ஜனங்கள் justice. எல்லா திசையிலிருந்து ஓடி வர உன்னிடத்திற்கு வருவார்கள். From all directions people will run to you. ஆமென். அடுத்து 14வது வசனத்தை பாருங்கள். 14th verse. பூர்வ நாட்களில் மேய்ந்தது போல அவர்கள் பாசானிலும் கீலேயாத்திலும் மேய்வார்கள். And they will feed in Bashan and Gilead as in days of old. பூர்வ நாட்களிலே எப்படி ஆமென் ஹalleluya ஜனங்கள் அதாவது பாசான் கீலேயாத் அது வளமையான இடம், பசுமையான இடம். Bashan and Gilead are the prosperous place. இந்த இடத்திலே ஜனங்கள் இருந்தது போல ஆண்டவருடைய பிள்ளைகள் மேய்வார்களா? Like people were there as in days of old, they will feed the pastures over there. நாம் அவருடைய நீதியை பார்க்க போகிறோம். We are going to see God's righteousness. ஆமென். நம்முடைய ஆமென் ஜனங்கள் எல்லாம் ஆமென் பாசானிலும் ஹalleluya மேல உள்ள வசனம் பார்த்தீங்கன்னா கர்மேல் நடுவிலே தனித்து வாசமாயிருக்கிற சுதந்திரமான மந்தையாகிய நம்முடைய ஜனம். The flock of your heritage who dwell solitarily in a woodland in the midst of Carmel. கர்மேல்ல யார் ஏறினா? Who எலியா climbed the mount of Carmel? ஏறினா Elijah. நீயும் நான் எலியாவை போல கர்மேல் பர்வதத்தில் ஏற போகிறோம். You and I, we are going to climb the mount of Carmel. அவருடைய பிரசன்னத்திலே மேய போகிறோம். We are going to feed in his presence. அவருடைய பிரசன்னத்திலே மேய போகிறோம். We are going to feed in his presence. Hallelujah. 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 அடுத்த வசனம் 15வது வசனம் என்ன? 15th verse. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். I will show them wonders. ஆமென். Amen. அநேகருக்கு மீகா என்று சொன்ன உடனே இந்த வசனம் தான் டக்குன்னு தெரியும். Many of us know only this verse when it's told about prophet Micah. ஆமென். இந்த வசனம் தான் ஹைலைட்டான வசனம் பாருங்க ஜன ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு. This is the highlighting verse for God's children. இதெல்லாம் அவருடைய நீதியில ஒரு ஆசீர்வாதம் தான். This is one of God's righteousness. அவருடைய நீதியில ஒரு ஆசீர்வாதம். It's one of the blessing of his நம்ம righteousness. அந்த ஒரு ஆசீர்வாதத்தை வச்சு தான் நம்ம அதிசயங்களை காண பண்ணுவேன் நாம அதையே நினைச்சிட்டு இருக்கிறோம். But we are just holding to this one blessing and we are saying I will show wonders. நான் சொல்றேன் பாருங்க எத்தனை ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. So many blessings are there in this. எத்தனை அவருடைய நீதியான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. So many blessings which are his righteousness. Hallelujah. Hallelujah. 16வது வசனம் விவிதமாய் எழுதப்பட்டிருக்கிறது. In the 16th verse it is written like this. கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். They shall put their hand over their mouth. சோ நாம் அவருடைய நீதியை நாம் பார்க்க போகிறோம். We are going to see God's righteousness. ஆமென். கையை வாயின் மேல் வைத்துக் கொள்ளுகிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். They shall put their hand over their mouth so much so God is going to bless us. வாயில கையை வைக்கிற அளவுக்கு So much so that they will keep their hand on their mouth. ஹalleluya. Hallelujah. புறஜாதிகள் கண்டு தங்களுடைய எல்லா பராக்கிரமை குறித்து வெட்கப்படுவார்களாம். The nations shall see and be ashamed of all their might. சோ அவருடைய பராக்கிரமத்தை குறித்தெல்லாம் வெட்கப்பட்டு வாயில கையை வச்சு அண்ணாந்து பார்க்கிற அளவுக்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். God is going to bless us so that the nations shall be ashamed of their might. Hallelujah. And they shall put their hand over their mouth. Hallelujah. Hallelujah. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். Shall we clap and glorify the Lord? கையை வாயின் மேல் வைத்துக் கொள்வார்கள். They shall put their hand over their mouth. 17வது வசனம் என்ன? 17th verse it says like that. ஆமென். நமது தேவனாய கர்த்தரிடத்திற்கு திகிலோடு சேர்ந்து உனக்கு பயப்படுவார்கள். They shall be afraid of the Lord our God and shall fear because of you. நாம் அவருடைய நீதியை பார்க்க போகிறோம். We are going to see God's righteousness. நமது தேவனாய கர்த்தரிடத்திற்கு பயத்தோடு அவர்கள் சேர போகிறார்கள். They are going to come to the Lord in fear. ஆமென். நமக்கு பயப்படுவார்களா? They will fear us. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர். God is good.
நாம் அவருடைய நீதியை நாம் பார்க்க போகிறோம். We are going to see God's righteousness. 19வது வசனம் என்ன? What is the 19th verse? அவர் நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களே போட்டு விடுவாராம். He will cast all our sins into the depths of the sea. ஹalleluya. Hallelujah. கரங்களை தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோமாக. clap and glorify the Lord? அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார். He will again have compassion on நாம் us. அவருடைய நீதியை பார்க்க போகிறோம். We are going to see God's அவர் righteousness. திரும்ப நம்மேல் இறங்குவார். He will again have compassion on So, us. ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த 9வது வசனத்தை நாம் பார்ப்போமாக. We are going to see the 19th verse. அங்கே மீகா சொல்கிறான் அவருடைய கோபத்தை சுமப்பேன் என்று சொல்கிறான். He says that I will bear the indignation of the இங்கே Lord. நாம் வாசிக்கிறோம் Here we will see அவர் நம்மேல் இறங்குகிறவர், He will have compassion. இரக்கமுள்ளவர். He is a compassionate God. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. எதற்காக கோபப்படுகிறார்? Why he is getting angry? நம்முடைய பாவத்தின் நிமித்தம் தான் அவர் He கோபப்படுகிறார். is angry because of our sin. நம்ம அவரை விட்டு அவன் திரும்பும்போது தான் அவர் கோபப்படுகிறார். When we go turn away from him, he is angry. அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆமென் அவர்கள் கலகம் பண்ணினார்கள் என்று நாம் வேதத்தில் There the வாசிக்கலாம். Israelites, they rebelled. பீலேயாம் எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தா ஒன்றும் செய்ய முடியல. Balaam tried every means, he couldn't do anything. ஆனால் அவர்கள் யோசனை பண்ணினார்கள். But he made counsel. பீலேயாம் அநீதியான கூலியை அவன் பெறுவதற்காக அவன் ஒரு காரியத்தை செய்தான். In order to get an unrighteous prophet, Balaam did one thing. இவர்களால் சபிக்கவே முடியல. He couldn't curse them at all. ஆனால் எப்பொழுது அங்கே சாபம் வந்தது? When the curse entered, அவர்களோடு கூட கலந்தார்கள். they got mixed with the people of Moab. வேசித்தனம் பண்ணினார்கள். They did prostitution. அவர்களுக்கு தெரிந்து போனது. They knew. அவர்கள் மோவாப் ஜாதியோடு கூட ஆமென் என்ன செய்தார்? வேசித்தனம் பண்ணினார்கள். They committed adultery with the Moabites. ஆண்டவர் பார்த்த பார்வை நம்மை தனித்து வாசமான இருக்கிற பார்வை. God is seeing us that we are people living alone. அப்பொழுது நம்ம ஒண்ணும் செய்ய முடியல. யாரால ஒண்ணும் சபிக்க முடியல. When we live alone, nobody can curse us. ஆனால் எப்பொழுது நாம் அந்த பரிசுத்தத்திலிருந்து நாம் வழிவிலகி போகிறோமோ, when we go away from sin, from holiness, அப்பொழுதுதான் அங்கே சாபம் வருகிறது. because of our sin we have curse. இங்கே நீதியை நாம் பார்க்க போகிறோம். We are going to see God's அவர் righteousness. இறங்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழத்திலே போட்டு விடுவாராம். He will have compassion and he will cast all our sins into the depths of the நமக்கு ஒரு sea. நல்ல தெய்வம். We have a good God. நம்மில் இறங்குகிற தெய்வம். He is a compassionate கரங்களை God. தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோம். clap and glorify the Lord? கடைசியாக 20வது வசனம். 20th verse, last of all. பூர்வ நாட்கள் முதல் எங்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட சத்தியத்தை யாக்கோபுக்கும் கிருபையை ஆபிரகாமுக்கு கட்டளையிடுவீராக. Last verse says that you will give truth to Jacob and mercy to Abraham, which you have sown to our fathers from days of old. நாம் அவருடைய நீதியை பார்க்க போகிறோம். We are going to see God's அவருடைய நீதி என்ன righteousness. பார்க்க போகிறோம்? What is His righteousness? சத்தியத்தையும் கிருபையையும் தேவன் உங்களுக்கு எனக்கு கட்டளையிட போகிறார். God is going to give truth and mercy to you and I. கரங்களை தட்டி தேவனை Shall we மகிமைப்படுத்துவோம். clap and glorify the Lord? சத்தியமும் கிருபையும் Truth and mercy. இந்த ரெண்டு ஒன்றுக்கொண்டு அப்படியே ஒண்ணோட தான் வரும். It is always together. சோ உனக்கு எனக்கும் சத்தியத்தை கிருபையும் கட்டளையிட போகிறார். God is going to give you truth and mercy. நாம் அவருடைய நீதியை பார்க்க We are போகிறோம். going to see God's righteousness. சத்துருவே சந்தோஷப்படாதே. Do not rejoice over me, my enemy. நான் அவருடைய நீதியை பார்ப்பேன். I will see God's அவர் righteousness. எனக்கு சத்தியத்தையும் கிருபையும் கட்டளையிடுவார். He will show His truth and mercy. நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What you and I should do. அங்கே 7வது வசனம் விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. 7th verse, it is written like this. நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு என் ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். Therefore I will look to the Lord, I will wait for the God of my salvation. My God will hear me. சோ நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் என்ன? What you and I should do. நாம் கர்த்தரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். We should look to the Lord. கர்த்தரை நோக்கி கொண்டிருக்க வேண்டும். We should always look to the Lord. ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருக்க வேண்டும். We have to wait for the God of salvation. அப்பொழுது நாம் அவருடைய நீதியை நாம் பார்ப்போம். Then we will see God's righteousness. ஹalleluya. Hallelujah. இருந்த இடங்களிலே நாம் அப்படியே எழுந்திருப்போமா? Shall we all stand in the place wherever we நாம் are? ஆராதிக்கிற தெய்வம் அவர் நீதியுள்ள கர்த்தர். The Lord whom we are worshiping is a righteous அவர் God. நீதியுள்ளவர். He is a righteous God. அவர் நீதியை சரிக்கட்டுகிறவர். He is a God who takes vengeance. சோ இந்த நாளிலே நாம் அவருடைய நீதியை பார்ப்போம் என்று தியானித்திருக்கிறோம். We have met here that we will see His righteousness. அவருடைய நீதி நம்மை உயர்த்துகிற நீதி. His righteousness exalts us. அவருடைய நீதி நம்மை ஆசீர்வதிக்கிற நீதி. His righteousness blesses us. சோ இந்த நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்ட தேவனுடைய பிள்ளையே, The children of God have heard this word this morning. நாம் அவருடைய நீதியை அவன் அறிந்து கொள்ளும்படி நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். Holy Spirit is speaking to us that we have to remember so that we will know God's நாம் அவருடைய righteousness. நீதியை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். We know God's righteousness. என்னாகும் புத்தகத்திலிருந்து ஆமென் அந்த பாலாக் பீலேயாம் அவர்களை யோசனை பண்ணின காரியத்திலிருந்து தேவனுடைய நீதி எப்படி இருந்தது என்று நாம்
அறிந்து கொண்டு நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம். From the book of Numbers, Balak and Balaam, how they wanted to curse God's children, how God's righteousness was revealed. அவருடைய நீதியை நாம் பார்க்க போகிறோம். We are going to see our God's நீதி நம்மை righteousness. ஆசீர்வதிக்கிற நீதி. The righteousness of God is to bless us. சோ இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வார்த்தை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே, The children of God are listening to this word this morning. ஒருவேளை நாம் ஆசீர்வாதத்தை இழந்து நாம் காணப்படுவது போல இருக்கலாம். Maybe right now it seems as though we are losing blessings. மீகா சொன்னது போல என் சத்துருவே எனக்கு விரோதமாக சந்தோஷப்படாதே. As Micah says, do not rejoice over me, my நான் enemy. ஆசீர்வதிக்கப்பட்டவன். I am blessed. நான் ஆசீர்வதிக்கப்பட்டவன். I am blessed. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். When even I fall, I will arise. நான் இருளில் உட்கார்ந்திருந்தால் தேவன் எனக்கு வெளிச்சமாயிருப்பார். When I sit in darkness, the Lord will be my light. கர்த்தர் உனக்கு வெளிச்சமாயிருப்பார். The Lord will be your light. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord will bless you. அவர் உன் எல்லையை விஸ்தாரப்படுத்துவார். He will enlarge your territories. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். Your family will be blessed. உன் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். Your children will be blessed. அவருடைய ஆசீர்வாதங்கள் எண்ணற்றது. His blessings are countless. ஹalleluya. Hallelujah. ஒரு பாடலை அப்படியே நாம் பாடும்போது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. Even when we sing a song, let's receive God's blessing. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கும், உம் கரம் என் மேல் வையும், தீங்கி நின்று என்னை காத்துக்கொள்ளும். இந்த பாடல் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் பாட போகிறோம். நல்ல கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆசீர்வதிக்கிற தேவனை மகிமைப்படுத்தி நாம் பாடுவோமாக. ஹalleluya. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கிடும். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், எல்லையை பெரிதாக்கிடும். உம் கரம் என் மேல் வையும், தீங்கி நின்று காத்துக்கொள்ளும். உம் கரம் என் மேல் வையும், தீங்கி நின்று காத்துக்கொள்ளும். ஆசீர்வாதங்கள் எண்ணற்றதே, அவை நிறைவானதே, ஏராளமே உந்தன் ஆசீர்வாதங்கள் எண்ணற்றதே, அவை நிறைவானதே, ஏராளமே. ஆசீர்வதிகளால் என்னை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக்கிடுமே, என்னை ஆசீர்வாதமாக்கிடுமே. ஜீசஸ். தேவரீர் என்னை ஆசீர்வதியும், என் எல்லையை பெரிதாக்கிடும். ஹalleluya. தேவரீர் என்னை ஆசீர்வதியும், ஹalleluya. எல்லையை பெரிதாக்கிடும். உம் கரம் என் மேல் வையும், தீங்கின்றி காத்துக்கொள்ளும். ஆமென். உம் கரம் என் மேல் வையும், ஆமென். தீங்கின்றி காத்துக்கொள்ளும். எல்லைகளோ அளவற்றதே, அவை பெரிதானதே, விரிவானதே. உந்தன் எல்லைகளோ அளவற்றதே, அவை பெரிதானதே, விரிவானதே. விரிவாக்குமே என் வாசஸ்தலங்கள், விரிவாக்குமே என் வாசஸ்தலங்கள். வலப்பக்கம் இடப்பக்கமோ, ஆமென். வலப்பக்கம் இடப்பக்கமோ. நல்ல வாய்களை திறந்து விசுவாசத்தோடு தேவரீர் என்னை ஆசீர்வதியும். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. நீர் ஆசீர்வதிக்கிறவர். பிள்ளைகளை எல்லைகள் பெரிதாகட்டும். பிள்ளைகள் செய்கிற பிசினஸ் விரிவாகட்டும். உம்முடைய மதில்கள் ஆண்டவரே. ஓ ஹalleluya. தீங்கின்றி காத்துக்கொள்ளும். ஓ உம் கரம் என் மேல் வையும், தீங்கின்றி காத்துக்கொள்ளும். தீங்கும் என்னை அணுகாமலே நீர் விலக்கிடுவீர். விடுவிப்பீரே எந்த தீங்கும் என்னை அணுகாமலே நீர் விலக்கிடுவீர். விடுவிப்பீரே. உம் வலக்கரத்தால் என்னை ரட்சித்திடும். உம் வலக்கரத்தால் என்னை ரட்சித்திடும். உம் ரட்சிப்பில் மகிழ்ந்திடுவே. உம் ரட்சிப்பால் களி கூறுவே.
என் எல்லையை பெரிதாக்கிடும். ஆசீர்வதிக்கிறவர். தேவரீர் ஆண்டவரே, என்னை இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆமென் ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் எல்லையை நீர் ஆசீர்வதிப்பீராக. பெரிதாக்கிடும். பிள்ளைகளுடைய நீதியை பார்க்கட்டும், அதிசயங்களை பார்க்கட்டும். ஓ ஜீசஸ், ஹalleluya. கரம் என் மேல் ஓரவர சஹரவ. தீங்கின்றி காத்துக் கொள்ளும். ஹalleluya. கரம் என் மேல் ஓ ஜீசஸ், தீங்கின்றி காத்துக் கொள்ளும். கரங்களை தட்டி தேவனை மைப்படுத்துமாறு யாபேசுடைய எல்லையை விஸ்தாரப்படுத்தினவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை விஸ்தாரப்படுத்துவாராக, நம்முடைய ஊழியங்களை விஸ்தாரப்படுத்துவாராக. ஆண்டவர் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு விஸ்தாரத்தை, ஒரு பெருக்கத்தை தேவன் கட்டளிடுவாராக. அவர் கட்டளிடுவாராக. அவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவர் நம்மை பெருக பண்ணுகிறவர், அவர் நம்மை வர்த்திக்க பண்ணுகிறவர், அவர் நம்மை நிரப்புகிறவர். ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீகா சொன்னது போல ஆண்டவரே, உம்முடைய நீதியை பார்ப்பேன் என்று சொன்னது போல இந்த நாட்களிலும் ஆண்டவரே, நாங்களும் எங்களுடைய சபையின் பிள்ளைகளும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் உடைய ஆண்டவர் நீதியை பார்க்க ஆவியான கொடுத்த கிருபைகளுக்காய் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை ஆசீர்வதியும். பிள்ளைகள் உமக்காக வாழட்டும், உமக்காக வாழட்டும், மிக பெரியமானதை செய்யட்டும். ஆண்டவரே, அவர்கள் தனித்து வாசம் பண்ணுகிற பிள்ளைகளாய், பரிசுத்தமுள்ள பிள்ளைகளாய், நீதி செய்கிற பிள்ளைகளாய் வாழட்டப்பா. நீதி செய்கிறவர்கள் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவர்கள் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வார்த்தையும் வழி ஆண்டவரே, நீதியுள்ள தேவனை ஆராதிக்கிற நாமே ஒவ்வொருவரும் ஆண்டவரே நீதியின் பாதையிலே நடக்க, உமக்கு பிரியமான பாதையிலே நடக்க ஆவியானவரே அனுக்கிரகம் பாராட்டு. எங்களை தாழ்த்துகிற பெருமையாக்குகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். யாவரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் எப்பொழுதும் என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். நாம் அவருடைய நீதியை பார்ப்போமாக. ஆமென்.